எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் வந்து எங்க இருக்கேன் அப்படின்னா நம்ம தோட்டத்துல கம்ப்ரஸர் ரூம்ல தாங்க இருக்கேன். நம்ம தோட்டத்துல போர்வெல்லுக்கு 5 HP ஏர் கம்ப்ரஸர் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். இதுதான் அந்த 5 HP ஏர் கம்ப்ரஸருங்க. இதை நம்ம வீக்லி வந்து எப்படி மெயின்டெனன்ஸ் வந்து பண்றோம், எப்படி மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கறது வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கம்ப்ரஸர்லயும் மோட்டர்லயும் ஃபர்ஸ்ட் என்னென்ன பேசிக்கான பார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த கம்ப்ரஸரை ரன் பண்ணுறதுக்கான மோட்டர் வந்து எல்ஜி மோட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோங்க. 5 HP கெப்பாசிட்டிங்க. இது வந்து ஷாஃப்ட்டு, இது வந்து புள்ளி, 2 பெல்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஏ பெல்ட்டு அண்ட் பி பெல்ட்டுங்க. இந்த ஷாஃப்ட்டுக்கு ஆயில் விடுறதுக்கான ஹோல்ஸ் வந்து இங்கே இருக்குங்க. அதுக்கடுத்தது கம்ப்ரஸரோட லீஃபு. இந்த லீஃப் சுற்றினா தான் உங்களுக்கு ஏர் வந்து ஜென்ரேட் ஆகும். சிலிண்டர் வந்து 2ஆக பிரிச்சிருக்கும், ஏ சிலிண்டர் அண்ட் பி சிலிண்டருங்க. அதே மாதிரி 2 சிலிண்டருக்கு வந்து தனித்தனியாக ஏர் ஃபில்டர் இருக்குது. இது ஒரு ஏர் ஃபில்டர், இது ஒரு ஏர் ஃபில்டருங்க. இந்த 2 சிலிண்டரில் ஜென்ரேட் ஆகிற ஏர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப் மூலியமாக தான் வெளியே வந்து அவுட்புட்டில் வந்து போகும். ரெண்டுக்குமே வந்து செப்பரேட்டாக ஏர் பைப் வந்து வச்சுருக்கோம். இந்த மோட்டரும் இந்த கம்ப்ரஸரும் இந்த ஸ்டாண்டில் தான் வந்து உட்காந்துருக்குங்க. கம்ப்ரஸர் வந்து எப்பவுமே வந்து நான் அட்ஜஸ்டபிளுங்க, எப்பவுமே ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். போல்ட் நெட் போட்டு இந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். பட் நம்ம மோட்டர் வந்து நம்ம அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். பாருங்க, இங்கே ஒரு போல்ட் நெட் இருக்குது, அங்கேயே ஒரு போல்ட் நெட் இருக்கும். ஸோ அந்த பெல்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நம்ம இழுத்து வேணாலும் நம்ம டைட் பண்ணிக்கலாம். இந்த ஹோல் செட்டப்புமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காங்கிரீட் பெட்டில் தான் வந்து உட்காந்துருக்குங்க. ஆயில் காஜ், நம்ம லூப்ரிகேஷன் ஆயில் ஊற்றுற பிளேஸுங்க இது. இதுக்குள்ளே நம்ம ஆயில் ஊற்றுறோம் அப்படின்னா வந்து டேரெக்டாக கம்ப்ரஸருக்குள்ளே என்டர் ஆயிரும். இந்த கம்ப்ரஸருக்குள்ளே வந்து கனெக்டிங் ராட், பிஸ்டன், கிராங்க் ஷாஃப்ட், இது 3 வந்து இருக்குங்க. தேவையான டூல்ஸ் என்னென்னு பார்த்துடலாங்க. ஒரு எம்ஆர் ஷீட் ஒன்று எடுத்துக்கிட்டேன், கம்பி வச்ச ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கிட்டேன், நார்மல் சாதா ப்ரஷ் வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுங்க. ஸ்பேனரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17, 16, 18, 19, 22, 20 3 வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு தகர அலுமினியம் ஷீட் வந்து எடுத்துக்கிட்டேன், இந்த ஆயில் ஃபார்மேஷன் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறது. அப்புறம் ஒரு வெஸ்ட் கிளாத். நம்ம கம்ப்ரஸரில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி டிடி சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக ஃபியூஸ் கேரியரையும் நம்ம கட்டி வச்சுக்கலாம். கம்ப்ரஸர் பெட்லிங்க ஆயில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மணலை வந்து போட்டு விட்டுடலாங்க. மணல் போட்டு ஆயில் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து வந்துடும் உங்களுக்கு. மோட்டர் மேலேயும் கம்ப்ரஸர் மேலேயும் அதிகமான டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்குங்க. அதெல்லாமே வந்து இந்த ப்ரஷ் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி விட்டுடலாம். கம்ப்ரஸரோட பெல்ட் வந்து டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கான்னு வந்து பார்க்கணுங்க. ரொம்ப டைட்டாக இருந்தாலும் மோட்டரில் வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். ரொம்ப லூஸாக இருந்தால் கம்ப்ரஸரில் ஏர் வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம செக் பண்ணிக்கணும். மீடியமாக தான் இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லைங்க. அப்படி ஏதாவது டைட் லூஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த நட்டு போல்ட்டு வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். டஸ்ட்டை ரிமூவ் பண்ணி கொடுக்குறது தான் இந்த ஏர் ஃபில்டரோட வேலை. இந்த ஏர் ஃபில்டர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், ஏதாவது டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்காங்க. இதை வந்து ஒரு க்ளீன் பண்ணிடலாங்க. கம்ப்ரஸரில் ஆயில் லெவல் வந்து செக் பண்ணிடலாங்க. ஆயில் இண்டிகேட்டரில் தான் நம்ம வந்து லெவல் வந்து செக் பண்ண முடியும். இதுதான் வந்து ஆயில் இண்டிகேட்டருங்க. இதில் வந்து சென்டரில் ரெட் கலர் இன்னர் சர்க்கிள் வந்து இருக்குது இல்லைங்களா? இந்த இன்னர் சர்க்கிள் கீழேக்கும் மேலேக்கும் சென்டரில் தான் உங்களுக்கு வந்து ஆயில் வந்து இருக்கணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லோவர் சர்க்கிளுக்கு கீழே வந்து வந்துருச்சு. அதனால் வந்து நம்ம ஆயில் வந்து கொஞ்சம் வந்து ஊற்றிக்கலாம். ஆயிலை நம்ம இந்த காஜ் வழியாக தான் நம்ம வந்து ஊற்றுவோம். இதை வந்து நம்ம கழட்டிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற லூப்ரிகேஷன் ஆயில் வந்துங்க சர்வோ 2040 தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் அப்படியே கீழே இறங்குது பாருங்க. ரொம்பவும் இந்த ரெட் லைனுக்கு மேலே போகக்கூடாதுங்க. ஏன்னா ரொம்ப ரெட் லைனுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா வந்து ஆயில் இறக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ கீழே ரெட் லைனுக்கும் மேலே ரெட் லைனுக்கும் சென்டரில் தான் ஆயில் வந்து எப்பவுமே இருக்கணும். கம்ப்ரஸரில் இருக்கிற போல்ட் நெட் எல்லாமே லூஸாக இருக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ நான் ஸ்பேனர் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அது எல்லாமே வந்து டைட்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக் ஏர் ரிலீஸரோட அவுட்புட் வால்வுங்க. 2 இருக்குது. ஸோ இதில் வந்து ஒயர் எல்லாமே கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிருக்காங்க. நம்ம வந்து அடிக்கடி வந்து செக் வந்து பண்ணிக்கணும். ஒவ்வொரு டைமுமே கம்ப்ரஸர் வந்து க்ளீன் பண்ணல நம்ம ஃபியூஸ் கேரியரும் வந்து க்ளீன் பண்ணிடணுங்க. இதில் வந்து நிறைய டஸ்ட் வந்து இருக்கும், அதனால் க்ளீன் பண்ணிடலாம். கம்ப்ரஸர் அதிக லோடில் ஓடையில் உங்களுக்கு ஃபியூஸ் வந்து உங்களுக்கு பழுத்து போயிருக்குங்க. ஸோ இது பாருங்களா, இந்த மாதிரி வந்து பழுத்து போயிருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ ஃபியூஸ் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபியூஸ் கேரியர் போட்டுடலாம். கம்ப்ரஸரை நம்ம க்ளீன் பண்ணதுனால நிறைய டஸ்ட் வந்து இந்த ரூமில் வந்து ஃபார்ம் ஆயிருக்குங்க. அதெல்லாமே வந்து நம்ம சீமார் வச்சு நம்ம பெருக்கி விட்டுடலாம். ஸோ கம்ப்ரஸரில் வந்து எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஆயில் பத்தாமல் இருந்தது, அதை நம்ம வந்து செக் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு கூடுதலாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் கம்ப்ரஸர் மெயின்டைன் பண்ணிலாம் ஆயில் வந்து செக் பண்ணிடுங்க. 3 months ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பழைய ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு புது ஆயில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஊற்றிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கம்ப்ரஸர் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். சரி, இப்போ டிடி சுவிட்ச் போட்டு கம்ப்ரஸர் வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். டிடி சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன்.
மோட்டரில் வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.